உங்கள் ஃபிஷ்ஷோட வயிறு இந்த மாதிரி ப்ளோட் ஆகி அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷார்ப்பனாக தெரியுது அப்படின்னா இந்த டிசீஸோட நேம் ட்ராப்ஸி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபைனல் ஸ்டேஜில் வந்தது. பட் இது யூஸ்வலாக எப்படி வரும் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். உங்கள் டேங்கோட அம்மோனியா அதிகமாக இருக்கப்போ, இல்லை ஓவர் க்ரௌடாக இருக்கப்போ, இல்லை வாட்டர் குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்கப்போ இந்த மாதிரி வரும். பட் நான் பாண்ட் செட்டப்பில் தான் வளர்த்துட்ருக்கேன். அதுவும் ஒரு பேர் தான் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இது. ரெட் இயர் கோய் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ஸ்ட்ரெயின். எப்பயுமே ஒரு பேர் கண்டிப்பாக வச்சுருப்பேன். இது கிட்டத்தட்ட ஃப்ரைஸ் டெலிவரி பண்ண போகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்தது. இது ஃபைனல் ஸ்டேஜில் தான் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இது நம்ம பாண்ட் செட்டப்பில் தான் போட்டிருக்கோம். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் கவர் பண்ணியிருக்கிறதால இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஃபைன் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். ட்ராப்ஸ் வந்ததுன்னா உங்கள் ஃபிஷ்ஷால் நீந்தவே முடியாது. இந்த மாதிரி ப்ளோட் ஆகி அதோட ஸ்கேல்ஸ்லாம் நல்லா தெரியும் விசிபிளாக. ஒரு மாதிரி பிளட் ஸ்டெயின் மாதிரியே இருக்கும் பாடியில், அந்த கில்ஸ்லலாம் பார்க்குறப்போ. ட்ராப்ஸி ஃபைனல் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஏர்லியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தனியாக குவாரண்டைனாக ஒரு குட்டி பவுலில் வச்சு எப்சம் சால்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஃபிஷ்ஷை சேவ் பண்ண முடியாது, எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி தான் நடந்தது.